எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய பிற்பகல் வணக்கத்தோடு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேயர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் எது சம்பந்தமாக நம்ம டாக்டர் கூட பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள். ஸோ இதை பற்றின விளக்கம் தர நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஆதிசிவம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக குழந்தைகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள்னால் என்னென்ன, அதை பற்றி சொல்லுங்கள் சார். குழந்தைகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய நோய் தொற்றுக்கள்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வயதுக்கு ஏற்பவும் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்பவும் நோய் தொற்றுக்கள் மாறுபடும். பெரும்பாலான நோய் தொற்றுக்கள் குழந்தைகளுக்கு வைரஸ் கிருமியால் தான் ஏற்படுது. அந்த வைரஸ் கிருமிகள் பெரும்பாலும் சுவாச பாதை இல்லை உணவு பாதை இதை பாதிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மூக்கில் கொஞ்சம் சளி ஒழுகும், இல்லை கொஞ்சம் வயிற்றுப்போக்கு இருக்கும், இல்லை வாந்தி இருக்கும். இதுதான் முக்கியமாக ஏற்படக்கூடிய நோய் தொற்றுக்கள் குழந்தைக்கு. இது தவிர்த்து மற்ற உறுப்புகளையும் நோய் தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சரும நோய்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில அம்மை நோய்களும் குழந்தைகளுக்கு கும்பலாக இருக்கும் பொழுது இல்லை பொதுமக்களிடையே பரவும் பொழுது அது குழந்தைகளுக்கும் பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார். ஸோ பொதுவான நோய் தொற்றுகள்னால் இதுதான். ஸோ அது ஏற்படுறதுக்கான முக்கிய காரணங்கள், ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் தொற்று ஏற்படுதுன்னா அதுக்கு குழந்தைக்கு உடம்புக்குள்ளே செல்லக்கூடிய அந்த கிருமி, அது வைரஸாக இருக்கலாம், அல்ல பாக்டீரியாவாக இருக்கலாம், அல்ல வேறு விதமான கிருமியாகவும் இருக்கலாம். ஒன்று கிருமியை சார்ந்தது. ரெண்டாவது அந்த குழந்தையோட உடம்பு, அதாவது குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தது. மூன்றாவது இந்த குழந்தைக்கும் கிருமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பொறுத்தது. இப்போது நிறைய மழை இருக்குது, இல்லை நிறைய கொசு இருக்குது, இதெல்லாம் இந்த சூழ்நிலை காரணங்களாக நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு குழந்தைக்கு இப்போது சாதாரண குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குது, ஊட்டச்சத்து நல்லா சாப்பிடுது அந்த குழந்தை, அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குன்னா ஒரு வீரியமுள்ள கிருமி வந்தால் கூட அந்த குழந்தைக்கு ஒரு சாதாரண சளி போலவோ இல்லை அதோட குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுனால அந்த கிருமியோட தாக்கம் அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் அதே குழந்தைக்கு வேறு தொடர் நோய்கள் இருக்குது அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியே அந்த குழந்தைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது ஒரு சாதாரண கிருமி கூட அந்த குழந்தைக்கு பெரிய நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஓகே ஓகே சார். இப்போ சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். ஸோ அதை எப்படி தடுக்கிறது சார்? குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா பெற்றோருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வகையில் அது பிற்காலத்தில் குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப தேவைப்படுதாக இருக்கும். ஒவ்வொரு தடவை மூக்கில் சளி விழும்போது அது ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். ஒவ்வொரு தடவை ட்ரெய்லர் வரும்போது பின்னாடி மெயின் பிக்சர் வரும்போது குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும், அதை ஈஸியாக டீல் பண்ணலாம். அதனால் ஒவ்வொரு குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குதேன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு 1.5 வயசில் இல்லை 2 வயசில் குழந்தைய எடுத்துகிட்டு போய் இந்த ப்ளே ஸ்கூலு இல்லை பாலர் பள்ளியில் சேர்க்குறாங்கன்னா அப்போ தான் குழந்தை வீட்டு சூழ்நிலையிலேருந்து வெளிப்புற சூழ்நிலைக்கு குழந்தை எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ அந்த பாலர் பள்ளியிலையோ அல்லது அந்த ப்ளே ஸ்கூல்லையோ இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நோய் தொற்று இருந்தால் எளிதாக மற்ற குழந்தைகளுக்கும் பரவும். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வைரஸ் கிருமிகளாக தான் இருக்கும். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலத்தோட தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப, அது எந்த மழைக்காலம் வெயில் காலம் அதுக்கேற்ப கிருமிகளோட உற்பத்தியும் மாறுபடும். ஸோ அதெல்லாம் வரும். அப்படி ப்ளே ஸ்கூலுக்கு போன பிறகு குழந்தை இது வரைக்கும் நல்லா தான் இருந்தான் சார், ஆனால் இப்போ குழந்தைய ப்ளே ஸ்கூலில் போட்டால் இப்போ அடிக்கடி சளி ஒழுகுது சார், அடிக்கடி ஜுரம் பிடிக்கணுவாங்க. ஸோ இது எதிர்பார்க்கறது தான். ஏன்னா ஒவ்வொரு கிருமியும் குழந்தைக்கு ஒரு புதிய கிருமி மாதிரி தான் புதுசாக குழந்தைய சந்திக்குதுன்னு அர்த்தம். பெரியவங்களுக்கும் அதே கிருமி வரும்போது ஏற்கனவே நீங்கள் அது பலமுறை உங்களை தாக்கியிருக்கலாம். அதனால் அதற்கு ஏற்ப உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியோட வலிமை கூடியிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியோட தன்மை அதிகரித்து இருக்கும். அதனால் அந்த கிருமி உங்களை அதிகமாக பாதிக்காது. ஆனால் குழந்தைக்கு அது புதுசுன்றதால ஒவ்வொரு கிருமி வரும்பொழுதும் அது பழையபடி கொஞ்சம் மூக்கில் சளி விழுவும், கொஞ்சம் இருமும், சில குழந்தைகள் ஜுரம் வரும், அப்புறம் சரியாயிடும். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த கிருமிகள் வரும்பொழுது குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிடும். அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த கிருமியோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அல்லது
பொதுமக்களிடையே அந்த கிருமிக்கான வீரியம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னும் பொழுது அந்த கிருமியோட தாக்கம் குழந்தைக்கும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது போக முக்கியமாக குழந்தையோட ஊட்டச்சத்து வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு குழந்தை நல்லா சாப்பிடுது, அதுக்கு வந்து நிறைய விட்டமின் சத்துக்கள்லாம் உடம்புல இருக்குது, மற்ற சத்துக்களும் நல்லா இருக்குதுன்னா, புரதச்சத்துக்கள் எல்லாமே நல்லா இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். அதே குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்தே ரொம்ப கம்மியாக இருக்குது, நோஞ்சா மாதிரி இருக்குது, அது ஏற்கனவே வந்து சரியாக சாப்பிடாம இல்லை குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள் நிறையா இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அது போன்ற குழந்தைங்களுக்கு கிருமி தாக்கம் ஏற்படும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். சளி பிடிக்கிறது அதை பற்றி சொன்னீங்க. பொதுவாக வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ குழந்தைகளுக்கு அப்படின்னு வரும்போது அதை எப்படி நம்ம தடுக்கிறது? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கும். அவர்கள் சிறியவர்களாக இருந்த பொழுதோ இல்லை வேறு குழந்தைகளுக்கு வந்ததை அறிவுபூர்வமாக பார்த்த பிறகு அவங்களுக்கு ஓரளவுக்கு இதை எப்படி தடுக்கன்னு தெரிஞ்சிருக்கும். இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. கோடை காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோடை காலத்தில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும், அதில் வந்து நிறைய அம்மை தொற்றுக்கள் பரவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மழை காலத்தில் பார்த்திங்கனாலும் நிறைய வைரஸ் தொற்றுக்கள் அல்லது இந்த சுவாச நோய் சம்பந்தமான அலர்ஜி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் அந்த டைமில். இது தவிர்த்து ரொம்ப குளிர்காலத்துலேயும் சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த காலமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம்னா எந்த காலம் மாறினாலும் குழந்தைங்களுக்கு நோய் தொற்றை தடுக்கலாம். குறிப்பாக குழந்தைங்களுக்கு கை கழுவத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ கொரோனா காலத்தில் பார்த்துருப்பீங்க, அது வந்ததுலேருந்து மக்கள் கை கழுவுற பழக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு. அது ரொம்ப நல்லது. அது இயற்கையாகவே எல்லாருக்கிட்டே இருக்கணும். அதனால் எல்லா குழந்தைங்களுமே வந்து பெற்றோர் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் வளருவாங்க. அதனால் பெற்றோர்களும் கை அடிக்கடி சோப் போட்டு கழுவுறதை பார்த்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி செய்யும்பொழுது பாதியான அளவில் நோய் தொற்றை நம்ம நிச்சயமாக வந்து தடுத்துட முடியும். வருமுன் காப்பது தான் நல்லது இல்லையா? அதனால் பெரும்பாலான நோய் தொற்று வருவதற்கு முன்னாடியே அடிக்கடி கை கழுவுறதாலையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல பகுதியில் அந்த நோய் தொற்று அதிகமாக இருக்கணும்போது அங்கே சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு திருவிழா இருக்குது, தேவைப்பட்டால் ஒழிய குழந்தைகள் அந்த திருவிழாவுக்கு உள்ள கூட்டத்துக்குள்ளே நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் மருத்துவமனைகள் ஏற்கனவே நோயாளி இருக்கிறாங்க, பல்வேறு நோய் தொற்றுகள் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் ஒழிய குழந்தைகளை தேவையில்லாம் மருத்துவமனைக்கு உள்ளார கூட்டிகிட்டு போகக்கூடாது. அதனால் குழந்தைங்களுக்கு நோய் வருமுன் காப்பது நல்லது. இது தவிர்த்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுற்றுப்புற சுகாதாரம் வந்து குழந்தைங்களோட நோய் தொற்றுக்கு வந்து ரொம்ப இன்றியமையாது. எந்த வீடு வந்து சுத்தமாக இருக்கோ, தண்ணி தேங்காமல் இருக்கோ, கொசு இல்லாமல் இருக்கோ, இல்லை எந்த தெரு வந்து சுத்தமாக இருக்கோ, குப்பைகள் இல்லாமல் இருக்கோ, அந்த பகுதியில் வந்து நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. அதே வந்து சுகாதார கேடு நிறைந்த பகுதிகள், சாக்கடை தண்ணி தேங்கி இருக்குது, கொசு நிறையா இருக்குது, குப்பை கொட்டி இருக்குதுன்னா அங்கே கண்டிப்பாக வந்து எல்லா வடிவிலையும் எல்லா உருவத்திலையும் எல்லா கிருமிகளும் வந்து உட்காந்து கொடுத்தனம் பண்ணும். அதனால் குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஓகே டாக்டர். இப்போ வந்து அப்போ சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்கு இல்லையா? பட் வந்து விளையாடினா அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க வந்து அதிகமாக மண்ணில் விளையாடணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ மண்ணில் விளையாடும்போது எந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஏற்படுது, அதை பற்றி சொல்லுங்கள். ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாரதி சொன்னார். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் குழந்தைங்கள்லாம் வந்து வீடியோ கேமில் உட்காந்து தான் விளையாடுதுங்க. குழந்தைங்க வெளியே போய் விளையாடுறது வந்து ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக ஒத்த வயதோடைய குழந்தைகள் வந்து பூங்காக்களிலேயோ அல்லது மைதானத்திலேயோ போய் விளையாடும் பொழுது குழந்தைகளோட உடல் வலிமை நன்றாக இருக்கும், கூடவே குழந்தையோட மனத்திட்பமும் வந்து அதிகரிக்கும். இதுக்கிடையில் குழந்தை மண்ணில் விளையாடுது, அதனால் நோய் தொற்று வரும்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால் வரக்கூடிய கேடுகளை விட குழந்தைக்கு வெளியே விளையாடுறதால நன்மைகள் தான் நிறைய ஏற்படும். மண்ணில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு சுகாதாரமற்ற முறையில் மண்ணில் போய் விளையாடினா அங்கே இருக்கிற நோய் தொற்று இல்லை சரும நோய்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே குழந்தை விளையாட்டு வந்து கை நல்லா கழுவுது, சோப் போட்டு நல்லா குளிச்சுட்டு இருந்தால் அதனால் பிரச்சனை இருக்காது. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒரு குழந்தை வந்து அடிக்கடி இந்த மாதிரி விளையாட்டில் ஈடுபடக்கூடிய குழந்தை அல்லது வெளியே போய் விளையாடுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு விளையாட்டுக்கு ஏற்ப உடைகளை நம்ம கொடுக்கறது அவசியம். காற்றோட்டம் உள்ள உடைகளாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்வையாக இருந்த குழந்தைங்க அதை கழுவாமல் தோலோடையே ரொம்ப நேரம் ஒட்டி இருக்கும்பொழுது அந்த வேர்வையால் வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஈரப்பதை அதிகரித்து அங்கே வந்து பூஞ்சை அல்லது பாக்டீரியா கிருமிகள் அல்லது சிரங்கு இது போன்ற பிரச்சனைகள் வரலாம். அதனால் வந்து காற்றோட்டமுள்ள உடைகளை அணியறது நல்லது. விளையாடி முடிச்சுட்டு வந்து குழந்தைங்கள நல்லா சோப் போட்டு குளிச்சுட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது.
தண்ணீரால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று பாதிப்புகள் அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இது ரொம்ப முக்கியமானது. குழந்தைங்க வந்து பெரும்பாலான நோய் தொற்றுக்கள் வந்து உணவு பாதையின் மூலமாக போகக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமானதாக இல்லாத பட்சத்தில் குழந்தைங்களுக்கு தண்ணீர் மூலமாக வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் குழந்தைங்க இப்போ வெளியூர் போகிறாங்க, இல்லை வீட்டை விட்டு தொலைதூரத்துக்கு போகிறாங்கன்னா கூடுமானவர் அங்கே குழந்தைகள் சுத்தமான தண்ணியை கையிலே கொடுத்து அனுப்புறது நல்லது. அது இல்லாத பட்சத்தில் இப்போது கோடைக்காலம் அதிகமாக இருக்கணும் பொழுது அவங்க கிடைக்கிற தண்ணி எடுத்து வாயில் வாங்கி ஊற்றிக்கிட்டாங்கன்னா அதனால் குழந்தைங்களுக்கு இது போன்ற நோய் தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மருத்துவர்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, குழந்தைங்களுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சு கொடுக்கறது நல்லது. அது குறிப்பாக தட்பவெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்குது குளிர்காலத்தில், இல்லை எந்த குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது குழந்தைக்கு வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுக்கறது நல்லது. இதை வந்து நம்ம வந்து நாமளும் கடைப்பிடிக்கணும், குழந்தைங்களுக்கும் நோய் தொற்று வராமல் தடுக்கணும். குழந்தைங்களுக்கு வரக்கூடிய மூச்சு திணறல் அப்படிங்கிறது இந்த நோய் தொற்றுக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பு இருக்குது? மூச்சு திணறல்ன்றது நம்ம சுவாச பாதையில் மூக்குலேருந்து ஆரம்பித்து கீழே நுரையீரல் வரைக்கும் இருக்குது. இதில் எந்த பகுதியில் எந்த அளவுக்கு நோய் தொற்று ஏற்பட்டாலும் குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டாலே அது வந்து நோய் தொற்று தான் அர்த்தம் கிடையாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய ஆஸ்துமா குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நோய் தொற்று இல்லாமலேயே அந்த குழந்தைங்களுக்கு வந்து வீசிங்னு சொல்லக்கூடிய அந்த சுவாச பாதையில் இறுக்கம் அதிகமாக இருக்கும், அப்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அலர்ஜி சம்மந்தப்பட்டது, ஒவ்வாமையை சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு நோய் தொற்று கிடையாது. ஆனால் அது இப்போ பச்சிளங்குழந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்க வந்து பச்சிளங்குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம மூக்க மூடனா வாயை திறந்து மூச்சு விடுவோம். ஆனால் பச்சிளங்குழந்தைங்களுக்கு அது போல் வாயால் மூச்சு விட தெரியாது. அதனால் சாதாரண மூக்கடைப்பு ஏற்பட்டாலே பச்சிளங்குழந்தைங்களுக்கு மூச்சு வரத்துக்கு கொஞ்சம் சிரமத்துப்படும். கொஞ்சம் பெரிய குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வைரஸ் தொற்றுக்களாலேயோ பாக்டீரியா கிருமிகளாலேயும் குழந்தைங்களுக்கு வந்து நோய் தொற்று ஏற்படும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து மூச்சு திணறல் அதிகம். பெரும்பாலும் நோயோட கிருமியோட வீரியம் அதிகமாக இருக்கும் பொழுது அல்லது அந்த நோய் தொற்றால் குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வரும்பொழுது குழந்தைங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு பாக்டீரியா கிருமி இருக்குது, அது சாதாரண மூக்கு சளியாக நின்று போகாமல் தொண்டையிலேருந்து கீழே இறங்கி கீழே மூச்சுக்குழலாம் பரவி நுரையீரலுக்கு போய் அங்கேயே கூடு கட்டி பக்கத்துலேயே வந்து குழந்தைக்கு தண்ணியும் ஈரல் நுரையீரல் பக்கத்துலேயே நீர் கொத்துக்குச்சின்னு வச்சுங்க, அந்த குழந்தைக்கு நிறைய மூச்சு திணறல் ஏற்படும். ஆனால் நம்ம அந்த நிலை வரைக்கும் குழந்தைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா குழந்தைக்கும் பெரும்பாலான இந்த நோய் தொற்றுகள் நான் சொன்ன மாதிரி வைரஸ் கிருமிகளாக வந்து ஒரு நாள் 2 நாள் மூக்கு சளி விழுவும், லேசான ஜுரம் இருக்கும். அதுக்கு பிறகு ஆனால் குழந்தைங்கள பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. ஆனால் எந்த குழந்தை ஒரு வேளை காய்ச்சல் இருக்கும்போது ரொம்ப சோர்ந்து போதோ, அல்லது குழந்தைக்கு ரொம்ப மூச்சு வாங்குதோ, அல்லது குழந்தை ரொம்ப சோர்வடைந்து இல்லை வேறு பிரச்சனைகள் குழந்தைக்கு ஏற்படுதோ, அந்த குழந்தைங்களாம் விரைவாக அருகில் உள்ள மருத்துவமனை கூட்டிச் செல்வது நல்லது. கேட்டுட்டு இருக்கீங்க 102.8 FM ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் குறித்த விளக்கங்கள் தான் நமக்கு தந்துகிட்டு இருக்காரு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஆதிசிவம் அவர்கள். ஓகே டாக்டர், இப்போ வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இந்த டைமில் வந்து டெங்கு அப்படிங்கிறது அதிகமாக பரவிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். டெங்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு முக்கிய பிரச்சனை தான். அது வந்து ஒரு வைரஸ் கிருமியால் வர்றது. அந்த டெங்கு வைரஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வகை கொசு உற்பத்தியால் வந்து அது வந்து ஏடிஸ் இஜிப்ஷியன்னு சொல்கிறாங்க. அந்த கொசு உற்பத்தியால் வந்து அது பரவுது, மனுஷனுக்கு பரவுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொசு வந்து மழைநீர் பெய்த பிறகு அது தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள், இப்போது கொட்டாங்குச்சியில், டயரில் அல்லது வீட்டை சுற்றி அந்த மழைநீர் பெய்த சுத்தமான நீர் தேக்கி வச்சுருக்கும்போது, அது வீட்டில் கூட தண்ணி பிரச்சனை உள்ள இடங்களில் தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுருப்பாங்க. அது போன்ற இடங்களிலையும் வந்து இந்த டெங்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து கொசு மூலம் பரவுறதால வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி சேகரிக்க சுற்றி நம்ம வீட்டை சுற்றியோ வீட்டுக்குள்ளேயோ வெளியோ வந்து தேவையில்லாமல் தண்ணி தேங்கி இருக்கிறத நம்ம வந்து தவிர்க்கணும். குறிப்பாக மழைக்காலங்களில் இதை நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம கொசு வலைகளை பயன்படுத்துறது நல்லது. கொசுக்காக வந்து சிலவங்க வந்து அந்த
கொசுக்கான மருந்துகளை ஸ்ப்ரே அதிக அளவில் அந்த பகுதியில் இருக்குன்னா அதுக்கான கொசுக்கான மருந்துகளை வந்து அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி அந்த குழந்தைங்க அந்த கொசுக்களை அழிக்கலாம். ரெண்டாவது, குழந்தைங்க சாயங்காலத்துக்கு மேலே இந்த கொசுங்க இல்லை பகல் நேரத்தில் இந்த கொசுங்க கடிக்கும் பொழுது குழந்தைங்க வந்து அதை தடுக்கிறதுக்காக நீண்ட கை கால்களை மறைக்கிற மாதிரி நீளமான உடைகளை அணியறது நல்லது. அது முன்னாடி சொன்ன மாதிரி வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா கை காலில் சுத்தமாக கழுவுறது நல்லது. ஸோ கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும் குழந்தைங்கள. ரெண்டாவது, வீட்டை சுற்றி நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். அப்படி பார்த்துக்கிட்டாலே இந்த டெங்கு பிரச்சனைகள் வராது. டெங்கு பற்றி ஏன் இவ்வளோ கவனம் செலுத்தணும்னா, அது சாதாரண வைரஸ் காய்ச்சல் போல தான் இருக்கும். ஆனால் அந்த டெங்குவோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு, டெங்கு பாதித்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகி ஷாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு போயிடுவாங்க. அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். அப்புறம் இந்த உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ரத்த தட்டுக்களில் வந்து அளவு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரத்த தட்டுக்கள் தான் வந்து நம்ம ரத்தம் வந்து உறையறதுக்கு தேவையான ஒரு பொருள். அந்த டெங்கு வைரஸால் ரத்த தட்டுக்கள் கம்மியாகும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து உதிரப்போக்கு ப்ளீடிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சாதாரண விஷயம், கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறது இல்லை கொசு வராமல் தடுக்கிறதால தேவையற்ற காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தவிர்க்கலாம். அதனால் டெங்குன்றது வந்து முற்றிலும் தடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஓகே டாக்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த கை கால் வாயிலெல்லாம் வந்து புண்ணு மாதிரி வரும். ஸோ அது எதனால் ஏற்படுது? அது எந்த நோய் தொற்று அப்படின்றது? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ளே ஸ்கூலில் அந்த சின்ன பசங்களோட பள்ளிக்கூடத்தெல்லாம் சில சமயம் என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு வந்து இதுவும் ஒரு வைரஸ் தொற்று தான், காக்சாக்கி வைரஸ் சொல்லுவாங்க. இந்த வைரஸ் தொற்றுனால என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு சருமத்தில் குறிப்பாக வந்து கை கால்களில் வந்து சின்ன சின்ன கொப்பளை மாதிரி வரும். அப்புறம் அது உடச்சிக்கும். இதே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வாயிலையும் புண்ணு இருக்கும். அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, வாயில் எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். இந்த காக்சாக்கி வைரஸும் பெரும்பாலான குழந்தைங்களுக்கு பார்க்க கொஞ்சம் பயமாக இருந்தால் அம்மை நோயான்னு சிலவங்க கேட்பாங்க. அப்படி அம்மையில் சேர்த்திக்க இருந்தாலும் அம்மை அளவுக்கு கொஞ்சம் கடினமான நோய் கிடையாது. பெரும்பாலும் இந்த குழந்தைங்க வந்து 1 வாரம் 10 நாளில் பெரும்பாலும் சரியாயிடுவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஜுரம் இருக்கும். அப்புறம் இந்த கிருமி அந்த மேலே இருக்கக்கூடிய கொப்பளங்களை வந்து தானாகவே ஆறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவர்கள் சில ஜுரத்துக்கு கொஞ்சம் மருந்தும் மேலே தோலில் தடவத்துக்கு சில மருந்துகளும் கொடுப்பாங்க. அதிலே சரியாயிடும். இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் சொல்லுவாங்க, இல்லை கை கால் வாயில் வரக்கூடிய கொப்பள நோயின்னு சொல்லுவாங்க. சிலவங்க தக்காளி ஜுரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எது பேர் வச்சு அழைச்சாலும் இதுவும் வந்து கொஞ்சம் தடுக்கக்கூடியது தான். இதுக்கும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கை கால் சுத்தமாக இருக்கிறது, குழந்தைகள் தினமும் குளிப்பாட்டுறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட ப்ளே ஸ்கூல்லேருந்து பரவுது இல்லை பள்ளிக்கூடத்துலேருந்து பரவுதுன்னா அந்த குறிப்பிட்ட இடங்களை வந்து நல்லா சுத்தமாக இருக்கிறது, இல்லை குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் நல்லா வெயிலில் காய போடுறது, அப்படி பண்ணாலே இந்த பிரச்சனை வராது. சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த காதில் வந்து சீழ் வரும். அது வராமல் தடுக்க என்ன செய்யலாம்? இந்த காதுகளில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளுக்கு என்ன பண்ணலாம்? காது வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. சிலவங்கலாம் வந்து குழந்தைங்க காதில் சீழ் பிடிச்சி வருவாங்க. எவ்வளோ நாளாமா சீழ்? அது கிடக்கு ஒரு 6 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 6 மாதம் சீழ் வரது வந்து சாதாரணமாலாம் எடுத்துக்கூடாது. காது வந்து மூளைக்கு வெகு கீழே இருக்குது, ரொம்ப கிட்டக்க இருக்குது காது. ஸோ அந்த இடத்துல சீழ் பிடிக்கிறதுன்றது வந்து சரி கிடையாது. அங்கேருந்து சீழ் எப்படியும் மூளைக்கு ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு எந்த வயது உடைய குழந்தைகளாக இருந்தாலும் காதில் சீழ் இருக்குதுன்னா அதை கவனமாக பார்த்து அதற்கான வைத்தியம் எடுத்துக்கணும். காதுக்கும் நம்மளோட தொண்டைக்குமே கனெக்ஷன் இருக்குது. அதனால் சில குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் போதே காதில் கொஞ்சம் நீர் கோத்துக்கும். அது பெரும்பாலும் ஒன்றும் செய்யாது. நம்ம சளியை நம்ம ட்ரீட் பண்ணும்பொழுது அந்த காதில் இருக்கிற நீர் குறைஞ்சிடும். ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த காதில் சேரக்கூடிய நீர் வந்து சீழாக மாறும்போது அதுக்கு நம்ம பிரத்யேகமாக அந்த சீழை வெளியே எடுக்கணும், அதுக்கான மருந்துகளை கொடுக்கணும். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த காதில் சீழ் இருந்ததுன்னா அதுக்கு உரிய தீர்வை வந்து நம்ம உடனடியாக எடுத்து அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்கோ அல்லது மருத்துவ தேவையோ பண்ணிட்டோம்னாலே பிரச்சனை இருக்காது. ஒரு காலம் இந்த குழந்தைங்களுக்கு அந்த சீழை கவனிக்காம மட்டும் இல்லை காதிலே ஓட்டை போட்டுருக்குன்னா அந்த குழந்தைங்களுக்கான திரும்ப காதில் சீழ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் காதில் சீழுன்றது நம்ம குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சளிக்கும் காதில் சீழும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குது. எது இருந்தாலும் அதை நம்ம ட்ரீட் பண்ணுறது நல்லது. தொடர்ந்து காதில் சீழ் இருந்தால் அதுக்கு தேவையான மருத்துவ உதவியை நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். இப்போ வந்து நிறைய குழந்தைகள் வந்து அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதால இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஆகுமா? அது என்ன, அது எப்படி சரி பண்ணலாம்? ஆமாம், தொலைபேசி இப்போ தொலைபேசியாக தான் ஆயிடுச்சு. குழந்தைங்க வந்து அதிகமாக தொலைபேசிகளையும் இந்த அலைபேசிகளையும் கையில் வச்சுருக்கும்போது தேவையற்ற சிந்தனை தொற்றுகள் ஏற்படலாம், மன அழுத்தம் ஏற்படலாம்.
பட் நோய் தொற்றும் பல்வேறு இப்போது ஒருத்தவங்களுக்கு நிறைய சளி பிடிச்சிருக்கு, பெற்றோருக்கு சளி பிடிச்சிருக்கு, அவங்க அந்த மொபைல் ஃபோனை நோண்டின்னு இருக்கிறாங்கன்னா அதையும் குழந்தை வாங்கி கையில் வச்சுதுன்னா அந்த அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகளால் செல்ஃபோனை ஒரே செல்ஃபோனை மற்றவங்க நிறைய பேர் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நோய் தொற்று ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இந்த செல்ஃபோனையும் வந்து தேவையான அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். அறிவியலில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதை வந்து தேவைக்கு அதிக நேரம் இருக்கும்போது குழந்தைகளுக்கு அதனால் பிரச்சனைகள், நோய் தொற்றை விட குழந்தைகளுக்கு அதனால் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறைய பார்க்குறோம். ரெண்டாவது குழந்தைங்க வந்து முன்னாடி நீங்கள் கேட்டிங்க உடற்பயிற்சி அது ரொம்ப கம்மியாகிடும். எந்த குழந்தை செல்ஃபோன் கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கோ, திரை நேரம் அதிகரிக்கிறதோ அந்த குழந்தைங்க வந்து வெளியே போய் விளையாடுற டைம்லாம் கம்மியாகிடும். அவங்களோட படிப்பாற்றலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து கூடுமானவரை திரை நேரத்தை அரை மணி நேரத்துக்கு கம்மியாக வச்சுருக்கிறது நல்லது. குழந்தைங்க வெளியே போய் விளையாட சொல்கிறது நல்லது. ஸோ மொபைல் ஃபோனால் மனதளவில் தான் அதிக பாதிப்பு, நோய் தொற்றும் ஏற்படலாம், ஆனால் மனதளவு பாதிப்பு தான் அதிகம். குழந்தைகள் அணியக்கூடிய ஆடைகளால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஆமாம், குழந்தை அணியக்கூடிய ஆடைகள் வந்து நான் முன்னாடி சொன்னபடி காலநிலைக்கு ஏற்ப இருக்கிறது நல்லது. ரொம்ப நம்ம பார்த்திங்கன்னா இந்தியா இப்போ தமிழ்நாடுல புதுவை எடுத்திங்கன்னா ரொம்ப கோடை காலம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப டைட்டாக ரொம்ப இறுக்கமான ஆடைகளை அணியறதை வந்து நம்ம தவிர்க்கணும். இது இறுக்கமான ஆடைகள் ஒரு பகுதியாக இருந்தாலும் குழந்தை அணியக்கூடிய ஆடையை வந்து சுத்தமாக இருக்கணும். கந்தையானாலும் கசைக்கு கட்டுன்னு தானே சொல்கிறாங்க. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற ஆடைகள் வந்து துவைத்தது சுத்தமான ஆடைகளை அணியறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நல்ல காய வச்சு அணியறது முக்கியம். குழந்தைங்க ஈரமான ஆடைகளை இப்போ மழை காலங்களில் சில சமயம் குழந்தைக்கு ரொம்ப ஈரமான ஆடைகளை போடும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஈரப்பதத்தால் தோலில் வந்து பூஞ்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆடைகள் வந்து காலநிலைக்கு ஏற்ப நல்ல காற்றோட்டமாகவும் ரொம்ப இறுக்கமாக இல்லாததாகவும் இருக்க வேண்டும் குழந்தைங்களுக்கு. அடுத்தது இந்த நிமோனியா காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், நிமோனியா ஃபீவர் பற்றி. இந்த நிமோனியா காய்ச்சல்ன்றது வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு ஏற்படும். எல்லா குழந்தைகளும் சளி பிடிக்கிற எல்லா குழந்தைக்கும் வந்து நிமோனியா காய்ச்சல் வரும்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெரும்பாலான குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். அதனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து சாதாரணமாக மூக்கு சளி இருக்கும், கொஞ்சம் காய்ச்சல் இருக்கும், ஒரு வாரத்துக்குள்ளேயே சரியாயிடும். நிறைய பேர் கேட்பாங்க இதுக்கு இம்மிடியேட்டாக ஆன்டிபயோட்டிக் போடணுமான்னு. ஒரு நாள் காய்ச்சல் 2 நாள் காய்ச்சலுக்கெல்லாம் கண்டிப்பாகவே நம்ம ஆன்டிபயோட்டிக் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பெரும்பாலான காய்ச்சல்லாம் வந்து வைரஸ் கிருமியால் வரதால் நம்ம தேவையில்லாமல் குழந்தைக்கு ஆன்டிபயோட்டிக்ன்றது பாக்டீரியா கிருமி தாக்கும்போது தான் நம்ம கொடுக்கணும். அது அந்த பாக்டீரியா கிருமி தேவைப்பட்டால் தான் நம்ம கொடுக்கணும். நம்ம தேவையில்லாமல் இது போல் நிறைய ஆன்டிபயோட்டிக்கை யூஸ் பண்ணோம்னா பயன்படுத்திக்கிறோம் என்றால் நிறைய கிருமிங்க வந்து நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஆன்டிபயோட்டிக்லாம் இப்போ வேலை செய்யாமல் போயிடுது. அதனால் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி நிமோனியா காய்ச்சல் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அதிகப்படியான காய்ச்சல் இருக்கும். அவங்கள வந்து ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, மூச்சு திணறல் இருக்கும், அவங்களோட மூச்சு விடுற அளவும் வந்து அதிகரிச்சிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் மூச்சு விடுறது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 60 தாண்டக்கூடாது. ஆனால் 2 மாதத்து உள்ள குழந்தைய வந்து 70-72 அளவுக்கு மூச்சு விட்டுட்டு இருந்தோன்னா அதுக்கு வந்து நிமோனியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த மூச்சு விடுறதுக்கான அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 மாதம் வரைக்கும் 60க்குள்ளே இருக்கணும் பெரும்பாலும். 2 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்கும் 50க்குள்ளே இருக்கணும். 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் 40க்குள்ளே இருக்கணும். அதாவது மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை முறை மூச்சு விடுறதுன்னு கணக்கு இருக்குது. இது வந்து பெற்றோர்கள் தெரிஞ்சிருக்கிறது நல்லது தான். திரும்ப சொல்கிறேன், முதல் 2 மாதங்களுக்கு 60 வரை இருக்கலாம், 2 மாதத்துலேருந்து 1 வயது வரை 50 வரை இருக்கலாம், 1 வயதிலிருந்து 5 வயது வரை 40க்கு உள்ளாக இருக்க வேண்டும் மூச்சு விடுறதோட அளவு. ஆனால் ஒரு சில குழந்தைங்கள் பார்த்தேன், நான் சொன்ன மாதிரி நம்பர் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் ஒரு சில குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா சில எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் கேட்கும். முன்னாடி சொன்ன மாதிரி வீசிங் குழந்தைங்களாம் கொயின் கொயின் அப்படின்னு சவுண்டு கேட்கும். இது வீசிங் முன்னாடியே ஆஸ்மா குழந்தைங்களாம் பெற்றோர் பார்த்துருப்பாங்க, அவங்க முன்னாடியே இதை கணிச்சிடுவாங்க. இது வந்து இந்த வீசிங்கிறது சுவாச பாதைகளோட இறுக்கத்தால் வரது. சில சமயம் வைரஸ் கிருமிகள் வரும்போது இந்த இறுக்கம் ஏற்படும் குழந்தைங்களுக்கு. ரெண்டாவது சில குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாம் இட்டு குழந்தை கொட்டுதுனோம் அப்படி
அப்படியும் கொடுத்துருவாங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து நோய் தொற்றோட வீரியம் அதிகமாக இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து நிமோனியா காய்ச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா நிமோனியா பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக சோர்வாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காய்ச்சல் அதிகமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மூச்சு ஒரு நிமிடத்திற்கு இத்தனை முறை இருக்குன்ற சொன்ன அளவீடுகளை விட அதிகமாக இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் குறித்த விளக்கங்கள் தந்துக்கிட்டு இருக்காரு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஆதிசிவம் அவர்கள். அண்ட் டாக்டர் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மை நோய்கள் அப்படிங்கிறது பொதுவாக குழந்தைகளுக்கு தான் அதிகமாக பரவும். அது இந்த கோடை காலத்தில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். குழந்தைகளுக்கு வந்து அம்மை நோய்கள் வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த அம்மை நோய்களோட வீரியம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலான அம்மை நோய்கள் பார்த்திங்கன்னா வைரஸ் கிருமிகள் தான். அதில் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் வந்து பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து இந்த கொத்தமல்லி அம்மை, சிக்கன் பாக்ஸ் அப்படி சொல்லி வருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பொண்ணுக்கு வீங்கி, அதாவது மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கூட குழந்தைகள் தொண்டை வீங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை தொண்டம்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு தட்டம்மை, அதாவது மேலே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தோல்லாம் செவன்னு இருக்கும், கண்ணெல்லாம் சிவப்பாக இருக்கும், நிறைய ஊழத்தள்ளும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து தட்டம்மை. இது போல் வெவ்வேறு வடிவத்தில் குழந்தைங்களுக்கு அம்மை வந்தாலும் நம்ம வந்து பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த நோய் தொற்றுக்கும் நம்ம தடுப்பு முறைகள் என்ன கையாளுறோமோ அதே இந்த அம்மை நோய்களுக்கும் கையாண்டால் போதும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு அம்மை பாதிச்சிருக்குன்னா, அந்த குழந்தைக்கு ஜுரம் இருக்குது, மேலே அம்மை போட்டிருக்கு, இல்லை கொப்பளம் இருக்குன்னா அந்த குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி ஸ்கூலுக்கு நம்ம கண்டிப்பாக அனுப்பக்கூடாது. அது வந்து நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் மாரி குழந்தைய நம்ம பள்ளிக்கூடத்துக்கே அம்மை கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் பெற்றோர்கள் வந்து அம்மை பாதித்த குழந்தைங்களே முதல் பள்ளிக்கூடத்துக்கு விடுப்பு எடுத்து வீட்டில் வைத்திருந்து குழந்தைகளுக்கு தேவையானவற்றை செய்தாலே போதுமானது. அந்த ஐசோலேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும், தனிமைப்படுத்தி குழந்தைகளை வச்சுருக்கிறது. பள்ளிக்கூடங்களும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜுரம் இருக்குது, இல்லை அம்மை போட்டிருக்குன்னா, இல்லை இந்த டெஸ்ட் இருக்குது, இதை நீ வந்து எழுதி தான் ஆகணும் அப்படின்லாம் வந்து குழந்தைங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அதனால் வந்து குழந்தைங்களோட ஆரோக்கியம் முக்கியம். குறிப்பாக இந்த அம்மை பாதித்த குழந்தைங்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் பொழுது அவங்களுக்கு தேவையான மருந்து நம்ம கொடுக்கலாம். எல்லா அம்மை நோய், இப்போ நான் சிக்கன் பாக்ஸ் பற்றி சொன்னேன். சிக்கன் பாக்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜுரத்துக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் குழந்தை உடம்புல நீர் வற்றி போகாமல் பார்த்துக்கணும். அதனால் குழந்தைக்கு நிறையா இளநீர், இல்லை எலுமிச்சை பழச்சாறு, இல்லை அரிசி கஞ்சி, நோய் கஞ்சி, இது போல் இளநீர், இது போல் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து உடம்புல நீர் வற்றி போகாமல் பார்த்துக்கிட்டாலே அந்த குழந்தைங்க சீக்கிரம் அந்த அம்மை பாதிப்புலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு கூடுதலாக அந்த அம்மை நோய்க்குரிய குறிப்பிட்ட வைரஸ் கிருமிக்கான குறிப்பிட்ட மருந்துகள் நம்ம கொடுக்க வேண்டி வரும். தட்டம்மை எடுத்துக்கிட்டாலும் அதே போல் தான். பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வந்து தட்டம்மை வரும்பொழுது நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் தட்டம்மை வந்து ஒரு முக்கிய பிரச்சனை. எப்படின்னா தட்டம்மை பாதித்த குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்கும். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு தட்டம்மை வர்றது, தட்டம்மை வந்த குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து, இது ஒரு சைக்கிள் மாதிரி தான். அதனால் வந்து ரொம்ப கவனமாக பார்த்தோம். தட்டம்மையில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தோலில் மட்டும் அம்மை இருக்காது, அதே அம்மை வந்து குடல் முழுக்க குழந்தைக்கு இருக்கும். அதனால் அந்த குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் வயிற்றுப்போக்கு இருக்கும், சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ வயிற்றுப்போக்கு இருக்கும், தோல்லையும் அம்மா இருக்கும். அதனால் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஊட்டச்சத்தை வந்து சிறப்பாக கொடுக்கணும். அதே போல் இந்த குழந்தைங்களுக்கு உடம்புல தண்ணி வற்றி போகாமல் பார்த்துக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி முக்கியமானது தட்டம்மை பாதித்த குழந்தைங்களுக்கு, இல்லை எந்த அம்மை பாதித்த குழந்தைங்களுக்கும் விட்டமின் ஏ வந்து நாங்கள் மருத்துவர்கள் வந்து பரிந்துரை செய்வார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த விட்டமின் ஏ தான் வந்து கண்ணில் இருக்கிற ஜவ்வு, குடலில் இருக்கிற ஜவ்வு, அதெல்லாம் வந்து இந்த அம்மை பாதிப்பால் வந்து அடிச்சிட்டு போயிடும். மீண்டும் அந்த ஜவ்வு ஃபார்ம் ஆகிறதுக்கு விட்டமின் ஏ தேவை. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த அம்மை பாதித்த குழந்தைங்களுக்கு விட்டமின் ஏ கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த நம்ம தேசிய தடுப்பூசி திட்டத்திலேயே வந்து 9 மாதத்தில் விட்டமின் ஏ கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 5 வயசு வரைக்கும் 9 மாதத்தில் ஆரம்பித்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு வைட்டமின் ஏ கொடுப்பாங்க. அதுவும் ஒரு தடுப்பூசி மாதிரி தான். ஸோ அதையும் நம்ம கொடுக்கணும். இப்போது நம்ம சிக்கன் பாக்ஸ் சொன்னோம், தட்டம்மை சொன்னோம், அப்புறம் பொண்ணுக்கு
மூக்கு வீங்கி, இது வந்து மம்ஸுன்னு சொல்லுவாங்க. மம்ஸ் வந்து நம்ம எச்சி சுரக்கிற அந்த சுரப்பிகள்லாம் இருக்குது, காது கீழே இருக்குது, அதெல்லாம் வந்து வீங்கி போயிடும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வரும்போது 2 பக்கமும் வீங்கி வருவாங்க, ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு சைடு வீங்கும், அப்புறம் இன்னொன்று வீங்கும். பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இது லேசாக வீங்கி கொஞ்சம் ஜுரம் இருந்தால் அப்புறம் சரியாக போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் நம்ம கவனமாக பார்த்து அதுக்கான வைத்தியம் கொடுக்கணும், மற்றபடி சரியாயிடும். ஆனால் இந்த மம்ஸுக்கும் வந்து தடுப்பூசிலாம் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நாம் சொன்ன மாதிரி இந்த தட்டம்மை, இந்த சிக்கன் பாக்ஸ், மம்ஸ், இதுதான் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது. இப்போ நீங்கள் இந்த அம்மை பற்றி சொல்லும்போது தடுப்பூசி அப்படிங்கிறது நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்தே போடுறோம் இல்லையா? ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து எத்தனை வயது வரைக்கும் இந்த தடுப்பூசி போடுறோம்? ஸோ எந்தெந்த நோய்க்கெலாம் இந்த தடுப்பூசியை வந்து நம்ம போடணும்? ஆமாம், தடுப்பூசி வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா குழந்தையோட இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. இப்போ பெருவாரியாக குறைச்சிருக்கிறோம். அதுக்கு தடுப்பூசிகளோட பங்கு ரொம்ப வந்து முக்கியமானது. அதனால் அரசு மருத்துவமனையிலேயே வந்து தேசிய தடுப்பூசி அட்டவணைன்னு இருக்குது. அது பிரகாரம் குழந்தைங்களுக்கு நம்ம குறித்த காலத்தில் கண்டிப்பாக எல்லா அரசு மருத்துவமனையும் இலவசமாக வந்து தடுப்பூசி போடுறாங்க. அதை நம்ம போட்டுக்கிறது நல்லது. பிறந்த உடனேவே குழந்தைக்கு தடுப்பூசி போடுவாங்க. அதுக்கு பிறகு 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம், அப்புறம் 9 மாதம், அப்புறம் 15 மாதம், அப்புறம் 5 வயசு. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிற தடுப்பூசி வயசு. அப்புறம் 10 வயசுலேயும் ஒரு ஊசி போடுவாங்க. ஸோ இந்த நான் சொன்ன குறிப்பிட்ட கால அளவுகளில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கிறது அவசியமாகும். பிறந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இடது கையில் வந்து பிசிஜின்னு போடுவாங்க. பிசிஜி வந்து இந்த காசநோய் தடுக்கிறதுக்கான தடுப்பூசி. இது வந்து எல்லா வகையான காசநோயும் தடுக்காது. ஆனால் குழந்தைக்கு ரொம்ப அதிக அளவில் பாதிக்கக்கூடிய காசநோய், அதை வந்து தடுக்கிறதுக்கான, இல்லை மூளைக்காய்ச்சல், காசநோயால் வரக்கூடிய மூளைக்காய்ச்சல், இது எல்லாத்தையும் வந்து இந்த பிசிஜி தடுக்கும். அது வந்து இடது கையில் போடுவாங்க, தோல் ஊசின்னு கூட சொல்லுவாங்க. அது இல்லாமல் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து வாயில் சொட்டு மருந்து ஓபிவி போடுவாங்க. அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி, அதாவது மஞ்சள் காமாலை பி அப்படின்ற தடுப்பூசியை வந்து தொடையில் போடுவாங்க. ஸோ பிறக்கும்போது குழந்தைங்களுக்கு 3 கிடைக்கிது, பிசிஜி, ஓபிவி, ஹெப்படைட்டிஸ் பி, இந்த 3 வந்து பிறந்தப்போ கிடைக்கிது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1.5, 2.5, 3 மாதத்துலேயே மற்ற தடுப்பூசிகள் போடுவாங்க. இந்த தடுப்பூசிகளை இப்போ பென்டாவலண்ட்டுன்னு கொடுக்குறாங்க, தேசிய தடுப்பூசி அட்டவணையிலே கொடுக்குறாங்க. இந்த பென்டாவலண்ட்லேயே டிபிடி இருக்குது. டினா வந்து டிப்தீரியா, பீனா பெர்டூசிஸ், டீனா டெட்டனஸ். டிப்தீரியானா தொண்டம்மை, பெர்டூசிஸ்னா கக்குவான் இருமல், டீனா டெட்டனஸ் அது வந்து ரணஜன்னி, அது பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு. இந்த 3ம் சேர்ந்துருக்கு. அது இல்லாமல் குழந்தைகளுக்கு ஹெப்படைட்டிஸ் பி, இந்த ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் சேர்த்து போடுறாங்க. 5 ஊசியாக கலந்த பென்டாவலண்ட் ஊசியை போடுறாங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு இது ரோட்டா வைரஸ், அதாவது நம்ம சொன்ன மாதிரி வயிற்றுப்போக்கு ஒரு காமன் பிரச்சனை இல்லையா, அதுக்கான வைரஸ் வந்து ரோட்டா வைரஸ் கிருமி. அந்த கிருமிக்கான தடுப்பூசியும் இப்போ தேசிய தடுப்பூசியிலே போடுறாங்க. அது வாயில் மருந்தாக போடுறாங்க. இதெல்லாம் வந்து 1.5, 2.5, 3.5 மாதத்தில் போடுறாங்க. அப்புறம் 9 மாதத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தட்டம்மை ஊசி கொடுக்குறாங்க. அதில் எம்ஆர்ஆர் இப்போ கொடுக்குறாங்க. மீசல்ஸ், ருபல்லான்றது வந்து அதுவும் ஒரு வைரஸ் தொற்று தான். பெரும்பாலும் தாய்க்கு இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து அந்த குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு ருபல்லா நோய் தொற்று வந்து தடுக்கணும். ஏன்னா அந்த ருபல்லா வைரஸ் கிருமி வந்து சிசுவிலேயே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண், காது, இதயம், இது எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியது. அதனால் அந்த எம்ஆர் தடுப்பூசி கொடுக்குறாங்க. அப்போவே விட்டமின் ஏவும் தராங்க. அதுக்கு பிறகு நான் சொல்கிற மாதிரி 1.5 வயசு, 5 வயதுலேயும் தடுப்பூசிகளை போகணும். ரணஜன்னிக்கும் டிப்தீரியாவுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இந்த வேக்சினேஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. குழந்தைகளுக்கு வந்து ஃபிட்ஸ் அப்படிங்கிறது வரும். அது வந்து எப்படி, அது ஒரு சில ஏஜுக்கு அப்புறம் அது நின்றுடுமா, இல்லை இது எப்படி சார்? இது வந்து இதுக்கும் இன்ஃபெக்ஷனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? பெரும்பாலான இந்த நொடிப்பு வியாதியை பார்த்திங்கன்னா மூளையில் வந்து இந்த கரண்ட் ஓட்டம் அதிகமாக இருக்கிறதால வரக்கூடியது தான் நொடிப்பு. ஆனால் வேறு காரணங்கள் இருக்குது. அந்த பெரும்பாலான இந்த நொடிப்பு வியாதிக்கு வந்து நம்ம வந்து சரியான அளவில் மாத்திரைகளை கொடுத்துக்கிட்டு வந்தாலே குழந்தைகளுக்கு மூளையில் ஓடக்கூடிய அந்த கரண்ட் ஓட்டம் கம்மியாகி குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைகள் மாதிரி நார்மலாகவே இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அந்த மருந்துகளை, அந்த நொடிப்பு மருந்துகளை வந்து அளவை கம்மி பண்ணி அப்புறம் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஜுரம் பாதித்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட நோய் தொற்றுக்கள் வந்து அவங்க ரத்தத்தையும் மீறி அவங்க மூளைப்பகுதியும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அப்போ வைரஸ் கிருமியாக இருக்கலாம், இல்லை பாக்டீரியா தொற்றாக இருக்கலாம். அந்த கிருமிகள், வீரியமுள்ள கிருமிகள் வந்து குழந்தையோட மூளை அல்லது தண்டுவடத்தை பாதிக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து மூளைக்காய்ச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சில எல்லா நொடிப்பும் வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 6 மாதத்திலிருந்து 5 வயது வரை 6 மாதத்திலிருந்து 5 வயது வரை சில குழந்தைகளுக்கு ஜுரம் வரும்போது ஃபிட்ஸ் வரும். அதுக்காக அதெல்லாம் மூளைக்காய்ச்சல்னு எடுத்துக்க முடியாது. ஜுரத்தால் வர நொடிப்பு வந்து பெரும்பாலான குழந்தைங்களுக்கு ஜுரம் இருக்கும். ஜுரம் வந்த நாளே நொடிப்பு வரும். ஆனால் அந்த குழந்தைங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. நொடிப்பு வந்த உடனே டக்குன்னு எழுச்சிக்குவாங்க. பக்கத்தில் இருக்கிற பெற்றோர் அடையாளம் தெரியும். சோர்ந்து போயெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் எந்த குழந்தைக்கு ஒரே நாள் ஜுரத்தில் பல முறை நொடிப்பு வருது, இல்லை குழந்தை ரொம்ப சோர்ந்து போகுது அப்படின்னு தான் அந்த குழந்தைங்களுக்கு மூளைக்காய்ச்சல் இருக்கான்னு பார்க்குறது முக்கியமானது. அது போன்ற சந்தேகம் வரும்பொழுது மருத்துவர்கள் வந்து தண்டு வடத்துலேருந்து நீர் எடுத்து பார்ப்பாங்க, மூளைக்காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி சில நொடிப்புகள் வந்து நோய் தொற்றால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு தொண்டையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். பெரும்பாலான குழந்தைங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மூக்கு சளி மாதிரி தான் தொண்டையிலையும் சளி ஏற்படும். அது வந்து மூக்கில் ஆரம்பித்து லேசாக தொண்டைக்கு இறங்கும். குழந்தைங்க கொஞ்சம் லேசாக இருமிட்டு இருப்பாங்க, அப்புறம் சரியாயிடும். பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அப்படி சரியாகாத பட்சத்தில் கீழே இறங்கி வரும்பொழுது குழந்தைக்கு சில சமயம் பேச்சு, அந்த குரல் வந்து வேறுபாடு தெரியும். அப்போ அது அந்த குரல் வலை இழப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ குரல் வலைக்கும் மேலே மூக்குக்கும் நடுவில் இருக்கும்போது அந்த தொண்டை பாதிப்பு இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டுது தொண்டை கட்டிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எந்த உணவு சாப்பிட்டாலும் குழந்தை நல்லா வாயை கொப்பளிச்சதுன்னா குழந்தைக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து வாய்க்குள் தொண்டையில் வந்து டான்சில்ஸ் அப்படின்ற பகுதி இருக்குது. அதாவது தொண்டையை வாயை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் 2 பக்கத்துலேயும் குண்டு குண்டாக இருக்கும், 2 டான்சில் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எப்படின்னா நம்ம நோய் எதிர்ப்புக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஃபிட்டிங் தான் அந்த டான்சில். அது ஆனால் ஒரு 13-14 வயசுக்கு பிறகு அதோட அளவு கம்மியாகிடும், போயிடும். ஆனால் அது இருக்கிறது நல்லது தான். அப்படி இருக்கும்பொழுது தேவையற்ற கிருமிகள் உள்ளே போகாமல் தடுக்கிறது அந்த டான்சில்ஸ் இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு தொண்டை கட்டும்பொழுது சில சமயம் இந்த டான்சில் பகுதியில் வந்து சீழ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கறது நல்லது. பெரும்பாலான தொண்டையில் வந்து குழந்தைக்கு சளி பிடிக்கும் பொழுது வைரஸ் கிருமிலாம் இருக்கிறதால தொண்டையை நல்லா உப்பு தண்ணி போட்டு கொப்பளிச்சா போதும். சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா உப்பு தண்ணி முழுங்கிடுவாங்கன்னா அவங்க வந்து சுட தண்ணி கொஞ்சம் ஆற வச்சு அவங்க அதை வச்சு கொப்பளிக்க முடிஞ்சாலே போதும். பெரிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உப்பு தண்ணி கொப்பளிக்கிறது தவிர்த்து சில ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுப்பாங்க. பெரிய குழந்தைங்களுக்கு அது பாக்டீரியா கிருமியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அதுவும் சரியாயிடும். கண்கள் ரொம்ப முக்கியம் இல்லை? ஸோ இந்த கண்களில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் ஏற்படுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐன்னு சொல்லுவாங்க. இந்த மெட்ராஸ் ஐயும் ஒரு வைரஸ் தொற்று தான். அது இந்த மழை கால பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். சில சமயம் அந்த மழை வரதுக்கு முன்னாடி இல்லை மழை டைமில் வந்து அது பொதுமக்களிடையே நிறைய பரவும். குழந்தைக்குன்னு தனியாக வரதில்லை. அது வந்து எளிதாக பரவக்கூடியது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து சிலவங்க என்ன நினைப்பாங்க, அவன் கண் சிவப்பாகுது, அவன் கண்ணை பார்த்தாலே நமக்கு ஒட்டிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அது சரி கிடையாது, பார்க்குறதாலையெல்லாம் ஒட்டிக்காது. பெரும்பாலும் நம்ம அறியாமல் அந்த வைரஸ் கிருமி அல்லது அந்த அந்த நீர்லாம் இருக்குதுங்களா கண்ணில் சுரக்கிறது, அதெல்லாம் அந்த தொற்றை எடுத்து நம்மளையும் அறியாமல் நம்ம கண்ணில் வச்சுக்கிறதால தான் வரும். அதனால் வந்து இப்போது வீட்டிலே ஒரு 10 பேருக்கு நோய் தொற்று இருக்குது, இல்லை அந்த நான் சொன்ன மாதிரி இந்த மெட்ராஸ் ஐ இருக்குதுன்னா எந்த ஒருத்தவங்க நடுவில் உட்காந்துக்கிட்டு கையை அடிக்கடி கையை கழுவிட்டு கையை எடுத்துன்னு போய் கண்ணுக்கு போகாமல் இருந்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மெட்ராஸ் ஐ வராது. ஏன்னா அந்த தொற்றுக்கான கிருமி எடுத்துன்னு போய் நீங்களே கண்ணில் இம்ப்ளான்ட் பண்ணால் தான் அது வரும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பெற்றோருக்கு இல்லை பெரியவங்களுக்கு இந்த மாதிரி மெட்ராஸ் ஐ இருக்கிற சமயத்தில் குழந்தைங்களை கவனமாக பார்த்துக்கணும். குறிப்பாக பச்சிளம் குழந்தைங்கள். இப்போ சமீபத்தில் கூட நிறைய பச்சிளம் குழந்தைங்களுக்கு அது போல் நோய் தொற்று ஏற்படுறதை பார்த்தோம். அதனால் அது நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கணும்னா பாதிக்கப்பட்டவங்களும் இல்லை பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்களும் கை அடிக்கடி சோப் போட்டு கழுவணும். தேவையில்லாமல் கை எடுத்துன்னு போய் கண்ணுக்கிட்ட கொண்டு போகக்கூடாது அந்த மாதிரியான டைமில். சின்ன குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறாங்கன்னும் போது நிறையா வந்து இந்த சாக் பீஸ் சாப்பிட்றது, க்ரையான்ஸ் எடுத்துக்கிறது, பல்பம் இதெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள்லாம் என்னென்ன? குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி வீட்டிலே சமைச்சு கொடுத்தா குழந்தைய பல்பம் அதெல்லாம் சாப்பிட போகுது. ஆனாலும் நீங்கள் சொல்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். சில குழந்தை பைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
ஊட்டச்சத்து அல்லாத பொருட்களை குழந்தை வாயில் வச்சு மெல்றது. இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக நம்ம இரும்பு சத்து மருந்து கொடுக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தேவையற்றதை சாப்பிடும்பொழுது குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு பூச்சி மருந்தும் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. ஓகே ஓகே டாக்டர். நேர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். ஓகே, சொல்லுங்கள் சார், உங்களோட டவுட்ஸ் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. கண்டிப்பா டாக்டர், சின்ன குழந்தைகளுக்கு பொதுவாக இந்த நியூட்ரிஷன் குறைபாடு அப்படிங்கிறது இருக்குன்னா அவங்களுடைய எந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுது? நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் அனிமிக்கா இருந்தாங்க அப்படின்னா கண்ணில் அந்த ரெட் கலருடைய அந்த பேட்ச் அப்படிங்கிறது இல்லாம கொஞ்சம் ஒயிட்டா இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு. ஸோ இதையும் தாண்டி என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் வச்சு குழந்தைகளுக்கு இந்த அயன் டெஃபிஷியன்சி ஆர் அந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வேண்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சில குழந்தைகளுக்கு வந்து இந்த அஜீரண கோளாறுகள், அதுவும் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல போய் அவங்க வாங்கி சாப்பிடுறது அது இது அப்படிங்கும்பொழுது வருது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அண்ட் அது மாதிரி வரக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ப்ரிகாஷியஸ் மெத்தட் அப்படிங்கறத எடுக்கணும்? ஏன்னா ஸ்கூல்ல குடிக்கக்கூடிய தண்ணீர்னால வந்ததா, சாப்பிட்ட உணவுனால வந்ததா அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த டைஜஷன் ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி பராமரிக்கிறது அவங்கள, இந்த ஸ்கூல் போகக்கூடிய பசங்களை, இதை பற்றியும் சொல்லுங்க. ஆன்சர்ஸ் அப்படியே ரேடியோவில் கேட்டுக்கிறேன் டாக்டர். நல்லது மேம். இது நீங்கள் கேட்ட எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான். குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது, ஆரம்ப நிலையை கவனிக்கிறது முக்கியமானது. நீங்கள் சொன்னது முதல்ல இந்த இரும்புச்சத்து குறைபாடுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுல இது இரும்புச்சத்து குறைபாடு பார்த்தீங்கன்னா குழந்தையோட கீழப்போ வந்து சவுப்பாக இருக்காது, வெள்ளையாக இருக்கும், இல்லை கொஞ்சம் வெளுத்து போயிருக்கும். அது தவிர அந்த சப்போஸ் அந்த குழந்தைக்கு வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அவங்க கையை பார்த்தீங்கனாலே ரொம்ப வெளுப்பாக இருக்கும். உங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட கையை பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அதை விட அந்த கையோட உள்ளங்கை வந்து குழந்தைக்கு ரொம்ப வெளுப்பாக இருக்கும். ரெண்டாவது, அந்த குழந்தைங்களோட நகங்களும் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சிவப்பாக இருக்காது, வெள்ளையாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த இரும்பு சத்து குறைபாடு ரொம்ப அதிகமாகுதுன்னா அந்த நகங்களே வந்து குழி விழுந்த மாதிரி ஆகிடும். அந்த விழுந்த குழியில் ஒரு ட்ராப் தண்ணியே அப்படியே வைக்கலாம், அப்படியே வளர்ச்சின்னு இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்க வந்து வெளுப்பாக இருப்பாங்க. கண்ணிலேருந்து உள்ளங்கையிலேருந்து நகத்துலேருந்து எல்லாமே வெளுப்பாகிடும் குழந்தைங்களுக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்கள்லாம் கவனக்குறைவு ரொம்ப கம்மியாக இருக்கும். வகுப்பறையில் வந்து ரொம்ப நேரமாக உட்காந்து கவனத்தை செலுத்த மாட்டாங்க. அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு. இரும்பு சத்து, இந்த இரும்பு சத்து, ஹீமோகுளோபின் இதை தாண்டி பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு புரதச்சத்து இல்லை கார்போஹைட்ரேட் சத்து இதெல்லாம் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களாம் அந்த வயதுக்கு ஏற்ற எடை வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில குழந்தைங்களை பார்க்கும்போதே சொல்லலாம் இந்த குழந்தைங்க எலும்பு தோலமாக இருக்குது, இதுக்கு வந்து சரியான ஊட்டச்சத்து இல்லைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்படி சொல்லும்பொழுது எலும்புந்தோலுமாக இருந்தால் தான் ஊட்டச்சத்து குறைபாடுன்னு இல்லை, கிடையாது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்தாண்ட பக்கத்தில் குழந்தைங்க வந்து உடல் பருமன் வந்து அந்த வயதுக்கு ஏற்ப இல்லாமல் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தை குள்ளமாக இருக்கும், ஆனால் வெயிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதும் வந்து ஒரு வகையில் ஒரு ஊட்டச்சத்து பிரச்சனை தான். இந்த உடல் பருமன் பிரச்சனைக்கு காரணமே வந்து தேவையற்ற ஜங்க் ஃபுட்டு, இல்லை உட்கார்ந்த இடத்துல நிறைய டிவி பார்த்துன்னு இருக்கிறது, விளையாடாமல் இருக்கிறது தான். அது ஒரு தனி சாப்டர்னே சொல்லலாம். திரும்ப வந்தோம்னா இந்த மற்ற ஊட்டச்சத்து குறைபாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் ஏ அப்படின்னு குறைபாடு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணில் வந்து வெளிப்பக்கத்தில் வெள்ளையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 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 ரொம்ப கண்ணு வெள்ளையாக இருக்கிறத விட தாண்டி சில்வர் மாதிரி ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கும். அது வந்து விட்டமின் ஏ குறைபாடு, பைட்டாட் ஸ்பாட் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் சிக்கு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அந்த குழந்தைங்களோட ஈறுகளில் வந்து நிறையா ரத்தம் கசிவு இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு எலும்புலாம் கொஞ்சம் வீக்காகவே இருக்கும். சில குழந்தைங்களுக்கு விட்டமின் சி ரொம்ப கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி ரொம்ப எலும்பு வலிக்கும், தாங்க முடியாத எலும்பு வலியிலே கூட இருப்பாங்க அந்த குழந்தைங்க. விட்டமின் டி குறைபாடும் ரொம்ப முக்கியமானது. விட்டமின் டி பெரும்பாலும் நமக்கு வந்து சூரிய ஒளியிலேருந்து தான் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கிது, சாப்பிட்ற உணவுலையும் கிடைக்கிது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ விட்டமின் டி குறைபாடு இருக்கிற குழந்தைங்கள பார்த்திங்கன்னா எலும்புகள் வந்து வளைவுகளோடு இருக்கும். ஒரு சில குழந்தைங்கள வந்து கையில் இந்த மணிக்கட்டு இல்லையே, கை மணிக்கட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கை வளைவாக இருக்கிறது, இல்லை கால் வளைவாக இருக்கிறது, குழந்தைங்களோட நெஞ்சு எலும்பெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த விட்டமின் டி பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
மற்ற குழந்தைகள் ஜிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிங்க்ன்றது ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து குழந்தைங்களுக்கு. அந்த ஜிங்க் குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி வயிற்றுப்போக்கு இருக்கும். ஆசன வாய்க்கிட்ட குழந்தைங்களுக்கு புண்ணு நிறையா இருக்கும், வாயிலையும் புண்ணுங்க இருக்கும். நிறைய மற்ற விட்டமின் பி சத்துக்களை எடுத்துக்கிட்ட குழந்தைங்களுக்கும் தோல்லையும் நிறைய தோல் ஒயிட்னாப்பில் இருக்கும், தோலில் நிறைய காயங்கள் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகள். விட்டமின் ஏ, பி, சி, டி, நீங்கள் சொன்ன மாதிரி அயன் டெஃபிஷியன்சி, இதெல்லாமே வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகள். ஆனால் இந்த ஊட்டச்சத்து குறைபாடுலாம் ஒன்று மட்டும் தனியாக இருக்காது, ஒன்று கூட ஒன்று இணைஞ்சிருக்கும். அதே குழந்தைக்கு வந்து புரதச்சத்தும் கம்மியாக இருக்கலாம், மற்ற ஊட்டச்சத்துக்களும் கம்மியாக இருக்கலாம். அதனால் அது போன்ற குழந்தைங்களை முன்னாடியே மருத்துவர் ஆலோசனைப்படி அதுக்கு தக்க தீர்வுகளை கொடுக்கலாம். குறைபாடு உள்ள ஊட்டச்சத்துக்களை நம்ம எக்ஸ்ட்ராவாக குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். ரெண்டாவதாக நீங்கள் வகுப்பறையை பற்றி சொன்னீங்க, குழந்தைங்களுக்கு வந்து சரியாக செரிக்க மாட்டேது, அடிக்கடி வயிற்றுப்போக்கு, உணவு ஒத்துக்கலன்னு சொன்னீங்க. இதுக்கு வந்து முக்கியமான விஷயம், நம்ம பள்ளியில் இருந்தாலும் வெளியே போனாலும் தேவையில்லாமல் நம்ம வெளி உணவை வந்து தவிர்க்கிறது நல்லது. வீட்டிலேயே அன்றைக்கு செய்த உணவுகளை, நல்ல சுத்தமான உணவுகளை வந்து நன்றாக வேக வைத்த உணவுகளை குழந்தைக்கு கொடுக்கறது நல்லது. ஜங்க் ஃபுட், துரித உணவுகளை கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது கிடையாது. துரித உணவில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஊட்டச்சத்தும் குழந்தைக்கு கிடைக்க போகிறதில்ல. ரெண்டாவது, இந்த உணவுகளுக்காக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதில் சேர்க்கக்கூடிய நிறமிகள், அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூடுமான வரை சுத்தமான உணவு, வீட்டில் சமைச்ச உணவு தான் குழந்தைக்கு கொடுக்கறது நல்லது. அப்படி நம்ம பார்த்துக்கிட்டாலே பெரும்பாலான குழந்தைங்களுக்கு நமக்கு தேவையற்ற உடல் உபாதைகளை தவிர்க்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் இந்த உணவு பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி அதை நான் கேட்கணும்னு நினச்சேன், ஸோ நேர் கேட்டாங்க. அடுத்ததாக வந்து முக்கியமாக யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் குழந்தைகளுக்கு ஏற்படும் போது அது அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. ஸோ அது வந்து எந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும், அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சிறுநீரக நோய் தொற்று வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுறத வந்து பொதுவாக பார்க்குறோம். குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சிறுநீரக நோய் தொற்று வந்து அதிக அளவில் ஏற்படுது. ஏன்னா அவங்க அந்த சிறுநீரக போகக்கூடிய பாதையோட அமைப்பினாலேயே பெண் குழந்தைங்களுக்கு இது அதிகமாக ஏற்படுது. இது முக்கியமாக நம்ம தடுக்கணும்னா குழந்தைங்களுக்கு வந்து டீஹைட்ரேட்டாகவும் பார்த்துக்கணும். குழந்தைங்க நிறைய தண்ணி குடிக்கணும். தேவையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் போனீங்கன்னா சில குழந்தைங்கள்லாம் வந்து அவங்களோட சிறுநீர் கழிக்காமல் அடக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அது போன்ற பழக்கங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிற குழந்தைங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சிறுநீரக பாதையில் வந்து தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மலச்சிக்கல் இல்லாமலும் குழந்தைங்களை பார்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி கீரை, காய்கறிகள், பழங்கள் நிறைய கொடுத்தோம்னாலே மலச்சிக்கல் வராது. அதனால் குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி குடிக்க வைக்கணும், மலச்சிக்கல் எல்லாம் பார்த்துக்கணும். அப்படி பண்ணி அல்லது ஒரு சில குழந்தைங்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து காலதாமதமின்றி மருத்துவரோட ஆலோசனையை பெறுறது நல்லது. ஓகே டாக்டர், இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு கொஷின் என்ன அப்படின்னா, பொதுவாக எந்த நோய் தொற்றும் ஏற்படாமல் குழந்தைகளை ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும்? ஆல்ரெடி நீங்கள் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டீங்க. ஸோ வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? பொதுவாக சொன்னது தான். குழந்தைங்களுக்கு வந்து நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்துக்கணும்னா அதில் பெற்றோரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நோய் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து விரைவிலே மருத்துவ ஆலோசனை பெறணும். குழந்தைங்களுக்கு சுத்தமான உணவு, சுத்தமான தண்ணி, சுத்தமான காற்று நம்ம கொடுக்க முடிஞ்சாலே குழந்தைங்களுக்கு நோய் தொற்று ஏற்படுத்தி தடுக்கலாம். குழந்தைங்களுக்கு சுத்தமான பழக்கங்கள், கை கழுவுற பழக்கம், தோலை சுத்தமாக வச்சுருக்கிறது, இல்லை தினமும் குழந்தைங்க சோப் போட்டு குளிக்கிறது, இது போன்ற விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுருந்தாலுமே குழந்தைங்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதை நம்ம தடுக்கலாம். அது இன்னொன்று முக்கியமான விஷயம், தடுப்பூசிகள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தடுப்பூசிகளை குறித்த காலத்தில் போட்டுக்கிட்டோம்னாலே குழந்தைங்களுக்கான பெரும்பாலான நோய்களை நம்ம தடுக்க முடியும். இதுவரைக்கும் எங்களோட கேள்விகளுக்கும் நேயர்களோட சந்தேகங்களுக்கும் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மிக்க நன்றி டாக்டர். நன்றி. நேயர்களே, இதுவரை குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் குறித்த நமக்கு விளக்கம் தந்தவர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் மருத்துவத்துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆதிசிவம் அவர்கள்.